மோஸ்ட் வெப்சைட் லெஸ் தென் 5 செகண்ட்ல அதோட விசிட்டர்ஸை லூஸ் பண்ணிடுது. இது எதனாலனா உங்க ப்ராடக்ட் பேடா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. இதோட காரணம் என்னன்னா உங்க வெப்சைட் உங்க விசிட்டர்ஸை கரெக்டான பாத்துக்கு கைட் பண்ணல. ஸோ இந்த வீடியோல நான் ஒரு poorly performing வெப்சைட்டை எடுத்துட்டு அதை எப்படி ஹைலி கன்வெர்ட்டிங் வெப்சைட்டா மாத்துறோம் அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். இதுல நான் ஹீரோ செக்ஷனை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோல நான் ஒரு ரியல் வெப்சைட்டை எக்ஸாம்பிளா எடுத்து அதை எப்படி ஹைலி கன்வெர்ட்டிங் ஹீரோ செக்ஷனாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் ஃபியூ ஃபோக்கஸ் டிசைன் அண்ட் சின்ன சின்ன காப்பி ரைட்டிங் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம இந்த ஹீரோ செக்ஷனில் ஹைலி கன்வெர்ட்டிங்காக மாற்றுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வெப்சைட்டை தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம இந்த ஹீரோ செக்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரேக் டவுன் பண்ணிடலாம். இதில் என்னென்னா ஸ்பேசஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இங்கே பட்டன் இருக்கும்போது மறுபடியும் இந்த இடத்துல பட்டன் சும்மா ஓவர்வெல்ம் ஆகுது. ஈவன் விசிட்டர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த லோகோவையும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட நேபார் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், நிறையா இருக்குது. இவ்வளோ நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விசிட்டர் இந்த வெப்சைட்டில் லேண்ட் ஆகிறாங்க அப்படின்னா இப்போ இங்கே நேபர் ஆப்ஷனை பார்த்துட்டு ஏதாவது மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே வேறு பேஜ் போய் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ண வைக்கணும், அவங்களையே கிளிக் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓவரான நேபர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது விசிட்டர்ஸ்க்கு வந்து டைவர்ட் ஆயிரும். என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதோட லிங்க்ஸை நம்ம மினிமைஸ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த ஹெட்டிங் பாருங்கள். இந்த ஹெட்டிங்கோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ரொம்ப லோவாக இருக்குது. நம்மளால் வந்து அது கரெக்டாக பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இது எதை பற்றி அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. அதோட ஹெட்டிங்கே நம்மளுக்கு தெரியாததுனால. ஈவன் அதோட சைஸ் ரொம்பவே குட்டியாக இருக்குது. அதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எது ப்ரைமரி எது செகண்டரி நம்மளுக்கு தெரியல. அதாவது மெயின் ஆக்ஷன் எதை எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் ரொம்பவே லோவாக இருக்குது. இதோட மேட்ச் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஐக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது இல்லையா? அதுவும் இல்லாமல் இந்த சர்ச் பேரோட மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் லுக்கிங் குட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் டைப்போகிராஃபிஸ், கலர்ஸ், இமேஜஸ் எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டோட ஒத்து போகாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு விசிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற லெவலுக்கான இல்லை, கன்வர்ஷனலாகவும் இது வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் நம்ம இந்த ரீடிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட் ஹீரோ செக்ஷனுக்கு என்னென்னலாம் அவசியம், என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி ரீடிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன தேவை, ஹீரோ செக்ஷன் அப்படிங்கும் போது என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கிளியர் ஹெட்லைன் இருக்கணும். எந்த வெப்சைட்டில் நீங்கள் லேண்ட் ஆனாலும் அதோட ஹெட்லைன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அதை எதை பற்றி அப்படிங்கிறது கிளியராக நம்ம விசிட்டர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகணும். ஈவன் அந்த ஹெட்டிங் வந்து ரொம்ப கன்வீனியன்ஸிங்காக இருக்கணும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஐக்கு கேட்ச் ஆகிறதே அதுவாக இருக்கும். இப்போது வெப்சைட்டில் இப்போ லேண்ட் ஆகணும் அப்படிங்கும் போது டக்குன்னு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த ஹெட்லைன் இல்லையா? ஸோ அந்த ஹெட்லைன் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சப் ஹெட்லைன். இந்த சப் ஹெட்லைன் வந்து எதுக்காக அப்படின்னா எதை பற்றிங்கிறது வந்து இன்னி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தட் மீன்ஸ் அதாவது இந்த ஹெட்லைன் வந்து வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா இது வந்து ஒய் அப்படிங்கிற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சப் ஹெட்லைனும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கிளியர் சிடிஏ. நம்ம வெப்சைட்டில் லேண்ட் ஆகணுன்னையும் என்ன பண்ண வைக்கணும், இந்த சிடிஏவை கிளிக் பண்ண வைக்கணும். அதாவது இப்போ இந்த ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளுக்கு வந்து புக் பண்ண வைக்கணும். ஸோ அந்த சிடிஏ வந்து எப்படின்னா கிளியராக இருக்கணும். என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தான் புக் பண்ணணும் அப்படின்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட்ங்கிறது கிளியராக இருக்கணும். இல்லை என்னோடய ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கும் போது வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளியராக இருக்கணும். இல்லை அப்படின்னா புக் கன்சல்டேஷன் அந்த மாதிரி என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணிடணும். ஈவன் அது வந்து ஐ கேச்சிங்காக இருக்கணும். அது கிளிக் பண்ண வைக்கிற அளவுக்கு இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு பட்டனை போய் அங்கே போய் கிளிக் பண்ண வைக்கணும்னு இருக்கக்கூடாது. டக்குன்னு ஃபஸ்ட்டு கிளான்ஸ்லேயே நம்மளுக்கு அது கிளிக் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட்ஸ்.
ஓகேவா? இந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம போடணும். எய்தர் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ரேட்டிங்ஸ் குடுக்குற மாரி இருக்கலாம். அதாவது 4 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்கு, 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. ஸோ என்னன்னா, விசிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி அதிகமா இருக்கும். அவங்க வந்து அந்த வெப்சைட்ட, அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் பிராண்ட வந்து ட்ரஸ்ட் பண்ண வைக்கும். எய்தர் இந்த மாதிரி ரேட்டிங் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரஸ்டட் பை 500+ கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா, ட்ரஸ்ட்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட் எலிமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ஹீரோ இமேஜ். இந்த ஹீரோ இமேஜ் எப்போவுமே அப்பீலிங்காக இருக்கணும். அந்த வெப்சைட்டுக்கு அப்பீலிங்காக இருக்கணும். ஏதோ ஒரு ஃப்ளார் போடுறதோ, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று போடுறதோ இருக்கக்கூடாது. உங்கள் பிராண்ட் எதை பற்றி சொல்லுதோ அதை பற்றின ஹீரோ இமேஜ் தான் அங்கே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்கின் கேருங்கிறத எடுத்துருக்கிறதுனால இந்த ஹீரோ இமேஜ் என்னவா இருக்கணும்னா, ஒரு கிளியர் ஸ்கின் இருக்கிற ஒரு பர்சன், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன ஒரு பர்சன், ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸில் இருக்க பர்சன், அந்த மாதிரி நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா அது இன்னும் விசிட்டர்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம இமேஜை வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த நேவிகேஷன் பார் இதில் இந்த லோகோ கரெக்டாக இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். மினிமலான லிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு சிடிஏ இருக்கணும். என்ன ஆக்ஷன் பண்ணணுங்கிற ஒரு சிடிஏ வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது என்னென்னா, விஷுவல் ஹைரார்கி படி இருக்கணும். எடுத்தோன்னே நம்மளுக்கு கண்ணுக்கு போகிறது என்னென்னா, இந்த டைட்டில் போகும், அதுக்கப்புறம் இந்த இமேஜ் போகும், அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பட்டனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி விஷுவல் ஹைரார்கி கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இஃப் யூ வாண்ட், நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு மைக்ரோ காப்பிங் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சிடிஏ கீழே இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நோ கிரெடிட் கார்டு ரெக்வயர்ட், கேரண்டீட் ரிசல்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு சின்ன மைக்ரோ காப்பி ஆட் பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் பிராண்டோட க்ரெடிபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஹீரோ செக்ஷன் க்ரியேட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபார்மேட்லேயே தான் இருக்கணும், கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் இங்கே தான் இமேஜ் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா கன்வர்ஷனலாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் வந்து மோர் கன்வர்ஷனலாக இருக்கும். எடுத்தோன்னே அவங்க பார்க்க போகிறது இந்த ஹீரோ செக்ஷன் தான். ஸோ அந்த ஹீரோ செக்ஷன் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்கணும், மோர் கன்வர்ஷனலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ன கோல்னால், கிளிக்ஸ் அண்ட் கன்வர்ஷன் வந்து நம்ம பூஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ பார்த்தனையும் அவங்களுக்கு வந்து கிளிக் பண்ண வைக்கணும். அதை வந்து கன்வர்ஷனலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ் லேஅவுட்டை நம்ம இதில் வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கோல். கிளிக் அண்ட் கன்வர்ஷன் இருக்கணும், க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ் லேஅவுட்டை நம்ம ஃபார்ம் பண்ணணும், எங்கேஜிங் காப்பி ரைட்டிங்கை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஹீரோ செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஸோ ஃப்ரேமரில் நான் டிசைன் பேஜஸ்குள்ளே இருக்கேன். இந்த பர்டிகுலர் ஹீரோ செக்ஷனை தான் நம்ம மாற்ற போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நான் கலர் பேலட் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த 4 கலர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இமேஜஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிளியர் ஸ்கின், ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் இதை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த ஸ்கின் கேருக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் இமேஜ் அண்ட் ஒரு பர்சன் இமேஜ் அந்த மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, டைப்போகிராஃபி. இந்த ஹெட்டிங் ஒன்னும், இப்போதைக்கு நான் அந்த ஹெட்டிங் ஒன்னும் அந்த பேராகிராஃபும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோடது வந்து கேஸ்டாரோவும் இந்த பேராகிராஃப் வந்து யுனிடோ அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து அப்புறம் இன்னும் தேவையான ஒரு சின்ன சின்ன இமேஜஸும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஹீரோ செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, வயர் ஃப்ரேமர் அப்படிங்கிறத நம்ம இன்பில்டாக ஃப்ரேமரில் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் அ ஹீரோ செக்ஷன் with navigation bar at the top for the skincare website with the image at the left. No, at the right. ஓகே, நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஐயா கிடச்சிருச்சு. ஒரு வயர் ஃப்ரேம் வந்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எதுலேருந்து போகலாம்? இந்த நேவ்பார்லேருந்து போகலாம். ஸோ நேவ்பாரில் நான் சொன்ன மாதிரி நான் லோகோ சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இதில் நான் ChatGPT வந்து யூஸ் பண்ணியிருந்தேன்.
ப்ராம்ப்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கு லோகோ க்ரியேட் பண்ணு, அதில் வந்து லீஃப் அண்ட் ஃபேஸ் வந்து இருக்கணும், அதோட கலர் கோடும் நான் கொடுத்துட்டேன், அது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கணும், எந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் வந்து லோகோவை ஆட் பண்ணிட்டேன். இந்த எக்ஸிஸ்டிங் ஒன்றை நான் எடுத்துட்றேன், இதை எடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு nav பாரை க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஹீரோ இது வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ செக்ஷனை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹீரோ செக்ஷன் பண்ண போகணும் இல்லையா, எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு காப்பி வேணும், அதாவது எனக்கு ஹெட்லைன் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கும் நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி தான் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, கிவ் த கிளியர் ஹெட்லைன் ஃபார் ஸ்கின் கேர் வெப்சைட் விச் ப்ரொவைட்ஸ் அ ஸ்கின் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் த ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஸோ ஐ நீட் 5 வேரியேஷன் ஃபார் த ஹெட்லைன் வித் 5 or 6 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி 5 வேரியேஷன்ஸில் வந்து ஹெட்லைனை கொடுத்துருச்சு. ஸோ இதிலிருந்து நான் இந்த பர்டிகுலர் திங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இதுக்கு பதிலாக இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் கலர் பேலட் சூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்ல இல்லையா. ஸோ அந்த கலர் பேலட்டை நம்ம சூஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டைலுங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஹெட்டிங் 1 கலர் வந்து நான் இன்பில்டாக நான் போட்டு வச்சுருப்பேன் இல்லையா. ஸோ மாற்றினோன்னா இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சப்ஹெட்டிங் வேணும். ஸோ மறுபடியும் ஸ்டைல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயும் நான் இன்பில்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதுக்கு நம்மளுக்கு சப் ஹெட்லைன் வேணும். ஸோ எகெயின் நான் ChatGPT யூஸ் பண்ணி சப் ஹெட்லைனை ஜென்ரேட் பண்ணிவிட்டேன். அதில் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஒரு ப்ராம்ப்டில் நம்மளுக்கு வந்து ஒரு சப் ஹெட்லைன் வந்து சஜஸ்ட் பண்ணும். அதில் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம். நீங்கள் வேரியேஷன்ஸ் எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் அது கொடுக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துருங்க. ஓகேவா, இப்போ நான் கேட்டிருக்கேன், நான் ப்ரொவைட் மீ வித் ப்ராமிசிங் சப் ஹெட்லைன் வித் 5 வேரியேஷன் கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் ஒன்று வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லாயிருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணிடலாமா. சரி, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது இங்கேயும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு பேர் மெயின் அப்படின்னு வச்சிடலாம். இது நேவிகேஷன், இது வந்து ஹீரோ செக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். இது வந்து கான்டென்ட் ரேப் அப்படின்னு வச்சிடலாம். இது வந்து இமேஜ் ரேப் அப்படின்னு வச்சிடலாம். ஓகேவா, லோகோவை எடுத்துடுறேன். ஓகே, இப்போது இதோட டேரெக்ஷனை மாற்றிடலாமா. ஸோ இதோட டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் இதை வந்து ஃபில், இது வந்து எடுத்துட்டு ஃபில் கொடுத்துடலாம். ஓகே, சரி, நம்மளுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு. அண்ட் 1414 சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். எகெயின் நேவிகேஷனையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா, டன். அண்ட் இந்த மெயின் இதோட பேக்ரவுண்டும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணது தான். ஓகே, மாற்றிடுறேன். அதே மாதிரி நேவிகேஷனுக்கும் 1/2 மாற்றிடுறேன். ஓகே, டன். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சப் ஹெட்லைன் கொடுத்தாச்சு. ஒரு CTA நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு பட்டனை நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே பட்டனையும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ரஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்ம போடணுன்னு. ஸோ அந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இந்த கண்டென்ட் ரேப்பில் இந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட்டை டாப்பில் போட்டுடலாம். ஸோ ட்ரஸ்ட் எலிமெண்ட்டையும் நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமோனியல் மாதிரி போட்டுக்கலாம், யாரெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுத்துமே ஒரு வேறு ஆப்பில் போட்டுடலாமா. ஒரு ரேப், அது ஒரு கான்டென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த பட்டனையும் இந்த ப்ரொஃபைலையும் ஒரு ரேப்குள்ளே போட்டுடலாமா. ஓகே, அதோட ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 3 கான்டென்ட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்பேஸிங் கொடுத்துடலாம். அரௌண்ட் 25 எந்த மாதிரியோ எது கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸிங் கொடுத்துடலாம். அரௌண்ட் 60 அந்த மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் இதை வந்து சென்டரில் கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்புறம் என்னென்னா இது ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா. ஸோ இன்னி கொஞ்சம் நம்ம சப் ஹெட்லைனில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் அகெயின் ChatGPT கொடுத்து கொஞ்சம் மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அது சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் இது ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால
ஒரு ஃபிக்ஸ்டு வித்தை கொடுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். ஓகே, டன். ஸோ தேட் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கான்டென்ட் பேப்பை போட்டுட்டோம். இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜஸ் வந்து இந்த இடத்துல போடணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல இமேஜஸ் போடணும். ஸோ அதையும் போட்டுடலாம். சரி, இப்போது நம்ம வந்து இமேஜஸையும் நம்ம போட்டோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் ஸ்பேஸை கம்மி பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஸ்னிப்பட் மாதிரி போடலாம். இங்கே ஒரு ஹெல்த்தி ஸ்கின், க்ளோ, ரேடியன்ஸ் அந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து க்ரெடிபிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் வந்து இந்த விசிட்டர்ஸ் கூட ஒரு பர்சனல் டச் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதையும் பண்ணிடலாமா? ஸோ தட் நான் இப்போ வந்து அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு ஹெல்த்தி ஸ்கின், க்ளோ நேச்சுரலி, ட்ரஸ்டட் கேர், ரேடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டு இன்னியும் அதை வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன மெயினாக ஒன்று விட்டுட்டோம், இந்த நேவ் பாரில் வந்து நம்ம இன்னியும் ஒரு சிடியை ஆட் பண்ணல. ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஹீரோ செக்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இவ்வளோ காட்டுறேன் பாருங்கள். இங்கே கரெக்டாக லோகோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த லிங்க்ஸை கொடுத்துருக்கோம், பட்டன்ஸை கரெக்டாக கொடுத்துருக்கோம், அதுக்கான பர்ஃபெக்ட் ரேட்டிங்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இதோட டைட்டில்ஸ் கரெக்டாக இருக்குது, சப்டைட்டில், அதோட பட்டன்ஸ், அப்புறம் ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமோனியல், அப்புறம் இதோட இமேஜும் கரெக்டாக இருக்குது. அதில் ஒரு சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வெப்சைட்டை பார்த்துடலாமா? ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. இதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி சொன்னோமோ அது எல்லாமே இப்போ வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ யூ கேன் see the difference between these two. ஸோ இது எப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லேண்ட் ஆனனையும் இது எதை பற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அண்ட் அதோட இமேஜ் நம்ம இன்னியும் நம்மளுக்கு கிரெடிபிலிட்டி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு சிடியை ரொம்ப கிளியராக பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட ட்ரஸ்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சின்ன டெஸ்டிமோனியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாப் ஆன்லைன் அப்படிங்கிற இன்னொரு செகண்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து செகண்டரி வேணும் அப்படின்னா நம்ம செகண்டரி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டில் அது இருக்கும் இல்லையா? ஆனால் என்ன அப்படின்னா ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ நம்ம இப்போ ஒரு செகண்டரியை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் நம்ம இப்போ ஒரு செகண்டரி பட்டனையும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமரியாக எனக்கு என்ன பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட்டை புக் பண்ண வைக்கணும். ஸோ அதை வந்து நான் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு செகண்டரி பட்டன் கொடுத்துருக்கேன். அது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த பட்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் வேரியேஷன்ஸ் வந்து கொடுத்தாகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இப்போ எகெயின் நான் ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். இதுதான். ஓகே, நம்ம இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிசைன் பேஜில் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதை வந்து மெயின் பேஜாக இப்போ மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் வெப் பேஜுன்னு கொடுத்தீங்கன்னா நியூ பேஜில் வந்து அது வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ தட் இது வந்து பேஜஸ்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பிரேக் பாயிண்ட்ஸ், டேப்லெட் அண்ட் ஃபோன் வந்து நீங்கள் இது மூலமாக சூஸ் பண்ணி தேவையான மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபெலோ டிசைனுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. See you in the next one.